ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் இருக்கிறதுலையே ரொம்பவே சூப்பர்பான பவர்ஃபுல்லான 5 ஸ்வாட்ஸ் தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்வாடோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸோட ஸ்வாடு. ஸோ வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் வந்து பெருசாக எந்த ஒரு வெப்பனும் யூஸ் பண்ணி பென் கூடயோ மற்றவங்க கூடயோ சண்டை போட்டுருக்க மாட்டார், வெறும் கையால் தான் சண்டை போடுவார். ஆனால் ஏலியன் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் அதிகமாக நம்ம வில்கேக்ஸ் வந்து வெப்பனை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த மாதிரி ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாடை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணுறதுனால வில்கேக்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலியன் வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி வில்கேக்ஸ் அட்டாக் பண்ணால் அந்த பவருக்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் வந்து அடாப்ட் ஆகிக்கும். எக்ஸாம்பிள் சொல்லலாம், அல்டிமோஸ் இருக்கார்ல, ஸோ அவர் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் வந்து ஒரு கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அல்டிமோஸோட அந்த ஐபிஎம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை தடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஜெட்ரே, அப்புறம் வந்து நம்ம பிக் சில், அப்புறம் இன்னும் நிறையா பவர்ஃபுல் ஏலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ணி வில்கேக்ஸோட சண்டை போடுவார். ஸோ அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வில்கேக்ஸ் வந்து இந்த ஸ்வாடை வச்சு தடுத்துருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம குரோமோஸ்டோன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அல்ட்ரா வயலட் பீமே பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி நம்ம வில்கேக்ஸ் வந்து அசால்ட்டாக தடுத்து வந்திருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி தான் நம்ம குரோமோஸ்டோனோட அந்த ஹார்ன் இருக்குது பார்த்தீங்களா, தலைமையில் ஒரு கொம்பு, ஸோ அதை அட்டாக் பண்ணி குரோமோஸ்டோனியை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்வாடை வச்சு எவ்வளவோ பவர்ஃபுல்லான சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான பவர் இருக்கிற அல்டிமோஸை கூட டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் பென்டன் கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஃபுல்லான ஏலியன்ஸையும் தன்னுடைய பவரையும் இந்த ஸ்வாடோட பவரையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வில்கேக்ஸ் வந்து டிஃபீட் பண்ணார். ஸோ இந்த ஸ்வாடை அதிகமான இடங்களில் நம்ம வில்கேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கல. ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அல்டிமேட் ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஜாஸ்க்குங்கிற கோஸ்ட் ஃப்ரீக்கு பார்த்தீங்களா, ஸோ அவரையுமே நம்ம வில்கேக்ஸ் டிஃபீட் பண்ணார். இந்த மாதிரி நிறையா பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணதுனால நம்ம லிஸ்ட்டில் இந்த ஸ்வாடுக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக பென்டன் சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஆஃப் எக்சுவா. இந்த ஸ்வாட் ஆஃப் எக்சுவா அப்படிங்கிறது பென்டனோட கிளாசிக் சீரிஸில் ஒரே ஒரு எபிசோடில் மட்டும் நம்ம காமிச்சிருக்கக்கூடிய ஒரு வெப்பன். ஸோ இந்த எபிசோட பேர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வெப்பன். ஸோ இதில் வந்து மாஸ்க் ஆஃப் ஆப்புச் அப்படின்ற ஒரு மாஸ்க் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாஸ்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா மாயனோட ஒரு பிரமிட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனால் அங்கே வந்து ஆப்புச்சுன்ற காட் ஆஃப் டெத் இருப்பார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் ஆஃப் எக்சுவாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் அப்புறம் குவென் கிராண்ட்பாலாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஆப்புச்சை தோக்கடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்வாட், அது இந்த ஸ்வாட் ஆஃப் எக்சுவா பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஈனோக் கையில் கிடைக்கும். ஆனால் ஈனோக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்பனை எடுத்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அது வந்து அந்த டைமில் உடஞ்சி போயிடும். பிகாஸ் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு ஸ்வாடை யாருமே எடுத்து யூஸ் பண்ணாதனால அந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வெப்பனோட பவராக இந்த சீரீஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்வாடுங்கிறது எக்சுவா அப்படின்ற ஒரு காடுக்கு சொந்தம். இந்த காடு பார்த்தீங்கன்னா மாயன் மித்தாலஜி படி அவர் வந்து காட் ஆஃப் வார் அப்படின்ற பொசிஷனில் இருப்பார். ஆனால் அது பென்டன் சீரீஸில் சொல்லியிருப்பாங்க இவர் தான் வந்து காட் ஆஃப் வார்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே மாயன் மித்தாலஜியோட ஒரிஜினல் காட் ஆஃப் வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலுக் சாப்டான் அப்படின்ற ஒரு காட் இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா மாயன் மித்தாலஜி படி காட் ஆஃப் வாராக இருந்திருப்பார். அவருடைய ஸ்வாடாக தான் பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்வாடியாக நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்கு. இதுதான் வந்து ஈஸியாக அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்வாடோட பவரை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து கடவுள்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாள்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாளை எடுத்து இதோட பவர் வச்சு ஒருத்தர் நம்ம வெட்டணும் அப்படின்னா அவ்வளோதான், அவங்க வந்து ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லேருந்து அப்படியே காத்தா கரைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சிட்டியை நோக்கி இந்த வாளை ஒரு தடவை வீசினா போதும், அந்த ஒட்டுமொத்த சிட்டியவே இதில் வரக்கூடிய அந்த பவருக்கு பார்த்தீங்களா, இந்த வேவ் இருக்குல்ல, அதுவே அழிச்சிடும். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்வாட் ஆஃப் ஆப்புச்சுக்கு பயங்கரமான பவர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஐ மீன் இந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடவுளையே தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அப்படி இருந்துமே இந்த ஸ்வாட் ஆஃப் எக்சுவா பார்த்தீங்கன்னா பென்டன் சீரிஸில் அழிஞ்சு போனதுனால தான் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு வெப்பனுக்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்வாடோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்காலிபர். ஸோ எக்ஸ்காலிபர் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஸ்வாடாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய மித்தாலஜியில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இந்த புராண கதைகளையுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்காலிபர் வாளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்வாடை பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பாறை மேலே தான் வந்து குத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒருத்தி இருக்கிற ஆளுங்களால் மட்டும்தான் லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸ்காலிபர் வாளோட முழு சக்தியுமே உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மார்வல் காமிக்ஸில் வரக்கூடிய தோரோட ஹேமர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலான வெப்பனை தான் வந்து
வந்து இந்த எக்ஸ்காலிபரை சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு எக்ஸ்காலிபரை பார்த்தீங்கன்னா நம்ம பென் கூட வந்து இது வரைக்கும் ஆம்னிவர்ஸில் லிஃப்ட் பண்ண மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் பென் கிட்ட இருக்கிற நிறையா பவர்ஃபுல்லான நிறைய ஏலியன்ஸ் கூட இருப்பாங்களா, ஸ்ட்ராங்கான ஏலியன்ஸு, அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்காலிபரை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணி தோற்று போயிருப்பாங்க. அப்புறம் யார்கிட்ட தான் இந்த எக்ஸ்காலிபர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காய்கிரீன் கிட்ட இருக்குது. ஸோ காய்கிரீன் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் தான் இந்த கேரக்டர் பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பென்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபுமே இந்த ஒரு காய்கிரீன் தான். ஸோ இந்த ஒரு காய்கிரீன் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக இந்த வேரல்ஃப் வரக்கூடிய எபிசோட்ஸில் தான் நிறையா வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்காலிபர் ஸ்வாடை வந்து நம்ம பென்னோட பவர்ஃபுல்லான ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஏலியன்ஸ்லாம் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணி தோற்று போனதுக்கப்புறம் நம்ம காய்கிரீன் லிஃப்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரக்கூடிய பென்டென் கேர்கார் பார்த்தீங்களா, அவர் கூட ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு காய்கிரீன் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ கூட அவங்க கையில் வந்து இந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாடை யூஸ் பண்ணுறதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்காலிபர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு மித்திக்கல் பவர் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி எனிமியை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாலும் கூட அழிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட வந்து இந்த ஒரு வெப்பனை வச்சு அசால்ட்டாக கட் பண்ண முடியும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியை வச்சு இந்த ஒரு ஸ்வாட் அட்டாக் பண்ணாலும் இதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஸ்வாட் ஆஃப் எக்சுவா வந்து அழிஞ்சு போனதுனால அதை 4th பிளேஸில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்வாடை வந்து அழிக்கவே முடியாது, ஒரு பவர்ஃபுல்லான ரொம்பவே ஸ்ட்ராங்கான மேஜிக் பவர் இருக்கிற வெப்பனாக இருக்கிறதுனால இதுக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்வாடோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்கலான் ஸ்வாடு. இந்த அஸ்கலான் ஸ்வாட் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா பென்டன் சீரீஸில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாடாக சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி காட்லிக் பீங்ஸை கூட நம்மளால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த காட்லிக் பீங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேகன் தான். ஸோ டேகன் பார்த்தீங்கன்னா பென்டனோட அல்டிமேட் சீரீஸ்லேயே பயங்கர ஹைப் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு வில்லன், இருந்தாலும் இவர் ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு டேகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி இந்த கேரக்டருக்குன்னு தனியாக ஒரு ரியால்மே இருக்குது. ஸோ அந்த ஒரு ரியால்முக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம பியாண்ட் நினச்சா கூட இந்த ஒரு கேரக்டர் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேகன் பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அப்படிப்பட்ட இந்த டேகன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து அடுத்த ரியாலிட்டிக்கோ இல்லை அடுத்த ஒரு டிமென்ஷனுக்கோ போகும்போது தனக்குன்னு ஒரு ஃபார்ம் எடுத்துப்பார். அப்படி தான் ஒரு டிராகன் ஃபார்மில் வந்திருப்பார். ஸோ இந்த ஒரு டிராகன் ஃபார்மை அழிக்கிறதுக்கு நம்ம ஜார்ஜ் யூஸ் பண்ணது தான் இந்த அஸ்கலான் ஸ்வாடு. ஸோ இந்த ஒரு அஸ்கலான் ஸ்வாடை வச்சு ஒரு காட்லிக் பீயிங்கை கூட நம்மளுடைய ஜார்ஜால் டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மேஜிக் பவர் மாதிரி தான் வந்து நிறைய இடங்களில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆஸ்மித் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அஸ்கலான் ஸ்வாடில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக சயின்ஸ் மட்டும்தான், இல்லை எந்த விதமான மேஜிக் பவருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான, யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வீரன்ட்ட கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய அஸ்கலான் ஸ்வாடை வந்து நம்மளுடைய ஆஸ்மித் உருவாக்குனார். ஸோ அதால் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் பார்த்துட்டிங்கன்னா அதை தவிர்க்கிறதுக்காக வந்து ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்குனார். ஸோ டெக்னிக்கலி அஸ்கலான் ஸ்வாடு உருவானது தான் ஆம்னிட்ரிக்ஸ் உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதையாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு அஸ்கலான் ஸ்வாடுக்கு வந்து 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்வாடை இது வரைக்கும் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ், இவர் பார்த்தீங்கன்னா நம்ம டேகனோட ஐபீம்லேயே இறந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வில்கேக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பென் யூஸ் பண்ணி பென் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாடை வச்சு டேகன் ஃபார்மில் இருந்த நம்ம வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அஸ்கலான் ஸ்வாடுக்கு வந்து 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாடோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் சேப்பியன் ஸ்வாட். இந்த செலஸ்டியல் சேப்பியன் ஸ்வாட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கர்ட்டால் உருவாக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செலஸ்டியல் சேப்பியன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏலியன் எக்ஸ் தான். ஸோ ஏலியன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ஆம்னிபொட்டன்ட் பீயிங். ஸோ அவரோட பவர் வச்சு ஒரு ஸ்வாடை உருவாக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்வாடு எப்போ யார் அழிக்கதா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பென்டன் ஆம்னிவர்ஸோட கிளைமேக்ஸ் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எபிசோட நம்ம மேல்ட்ரூன் வந்து அனலாக் பாமையும் குரோனோசிப்பன் டைம் பாமையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவார். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணனால பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே இவரால் அழிக்க முடியும். இந்த டைமில் நம்ம பென் பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வச்சிருக்கிறத பார்த்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ குரோனோசிப்பியன் டைம் பாம்பை தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம குரோமோஸ்டோனை யூஸ் பண்ணி பென் வந்து அதை அழிக்க ட்ரை பண்ணும்போது ஒன்றுமே நடக்காதா, டக்குன்னு நம்மளோட ஸ்கர்ட் என்ன பண்ணுவார்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு கிளிக்கிறதுக்கு ஈக்குவலான பவரோட இருக்கிற நம்ம செலஸ்டியல் சேப்பியன் ஸ்வாடை உருவாக்குவார். ஸோ இந்த ஸ்வாடுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஏலியன் எக்ஸோட ஒரு கொஞ்சம் % பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை கிழிச்சு அதுக்குள்ளே இருக்கிற பாம்பை பார்த்திங்கன்னா நம்ம பென் வந்து ஃபீட்பேக் ஹெல்ப்போட அதோட பவரை கண்ட்ரோல் பண்ணி அதை வச்சு மேல்ட்ரோன்ட்டு அழிச்சிருப்பாரு.
ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா டெக்னிக்கலாக நம்முடைய ஏலியன்ஸோட பவர் தான் ஒட்டுமொத்த யூனிவர்ஸையே காப்பாற்றுனுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியல் சேப்பியன் ஸ்வாடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸோட கொஞ்சம் பர்சன்டேஜ் பவர் இருந்தாலுமே அதை வச்சு யூனிவர்ஸையே அழிக்க முடியும். ஸோ எல்லாம் போனால் இது வரைக்கும் நம்ம பென்டன் சீரிஸில் ஏலியன்ஸ் வந்து தன்னோட 10% பவரை கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயே ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணும்போது அவருக்குள்ள இன்னும் எவ்வளோ பவர் இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ அதனால் இந்த ஒரு செலஸ்டியல் சேப்பியன் ஸ்வாடை யூஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ பவர்ஃபுல்லான பீயிங்காக இருந்தாலும் நம்ம பென்னால் டிஃபீட் பண்ண முடியுன்ற காரணத்தினால தான் இந்த ஸ்வாடுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் மொத்தம் 5 வெப்பன்ஸை பார்த்தோம். அந்த 5 வெப்பன்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறதுமே சொல்லியிருப்பேன். இதையும் தாண்டி இன்னும் சில வெப்பன்ஸ் நான் லிஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். அது என்ன வெப்பன்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.